அமைச்சராக மாறுவதும், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்கள் ஒற்றப்படாத உட்பட என்பதாக வருவதும் போற்றுதலுக்குரியது. இந்த ஆட்சியிடம் அதிகமான எதிர்பார்ப்புகளை மக்கள் வைத்திருப்பது போலத்தான் நாம் வச்சிருக்கிறோம். அதனால சில விஷயங்களை இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. இன்று பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தினம் என்பதனால முதலில் அதற்கான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, கொள்கை தலைவர்களாக அவர் முன்னிறுத்தியிருப்பது ஜோசப் விஜய் அவர்கள் காமராஜரையும் வைத்திருப்பதனால் இந்த நாளில் பொருத்தமான சரியான நேரத்தில் நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அவர் சிறவேற்பார் என்ற நம்பிக்கையில் நாம் சில செய்கிறோம். முதல்ல கரூருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வருகை தந்த தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு செய்தியை, பல்வேறு செய்திகள் சொல்லியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை நமக்கு பதியும் அளவுக்கு கரூரில் பலியான அந்த 41 பேருக்காக ஒரு நினைவு சின்னத்தை கரூரில் நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. இது உள்ளபடியே பாராட்டக்கூடியது. ஏனென்றால் மக்கள் வர்றாங்க, போராட வர்றாங்க, அல்லது அணி திரண்டு வர்றாங்க, அல்லது மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க. அவர்கள் பலியாவது என்பதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் சரி, அதற்கு ஒரு நினைவு தூண் என்பதாக நினைவு சின்னம்னு வைக்கும் பொழுது தான் மக்களுக்கு அதெல்லாம் நினைவு இருக்கும், படிப்பினைகள் இருக்கும், அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் இதே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை என்ற நச்சு ஆலையை பற்றி நமக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலில் கடந்த கால ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்டது என்பதும் தெரியும். அடிக்கல் நாட்டியவர் ஒருவர், அதற்கு பிறகு அதை திறந்து வைத்தவர் ஒருவர் என்பதாக எந்த வேறுபாடும் இல்லாமல் செய்ததும் தெரியும். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று, ஆபத்தான ஆலைகள் இதற்கு பேர். அப்போ ஆபத்தான ஆலைகளை எங்கே வைக்கணும்? மக்கள் நடமாட்டமோ விவசாய பகுதிகளோ பொதுவான தொழிற்சாலை வளர்ச்சிக்கான தொழிற்சாலைகளோ இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படி உள்ள நிலையில் இருந்து தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடமும் மக்கள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதும் விவசாய பகுதியும் விவசாய நிலங்களாக சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய இடத்திலும் கொண்டாந்து வச்சிருக்காங்க எனும் பொழுது அந்த கொண்டு வந்தவர்களுக்கு தீய நோக்கம், அது நல்ல நோக்கம் இல்லை. தீய நோக்கம் இருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும், வரலாறு சொல்லட்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நல்ல நோக்கம் இல்லை, சரியான சட்ட விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்ற அக்கறை இல்லை என்பது தொடக்கத்திலிருந்து காட்டுது. தொடக்கத்திலிருந்து அதற்காக எதிராக நாம் போராடுறோம். இன்னமும் சொல்ல போனால் முதல்ல தொடக்கத்தில் ஆண்டன் கோக்ஸ் இதுக்கான முன்முயற்சி எடுக்கும்பொழுது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் என்னை அழைப்பு கொடுத்து வரவழைப்பார், நான் வருவேன். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது இன்றைய போராளியாக முன்னால் நிற்கிற கிட்டு அன்றைக்கு மாணவர் தலைவர், அப்போ அவரும் கல்லூரி மாணவர்களை திரட்டி கொண்டு அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். அதற்கு பிறகும் சரி, எங்கிருந்து தூக்கி எறியப்பட்டதோ அங்கே அந்த மும்பையில் இருந்து அறிவியலாளரை கொண்டாந்து நடத்தும் அளவுக்கு போராட்டங்கள் அப்பொழுது நடந்தது. இப்படியெல்லாம் பல்வேறு கட்டமாக வளர்ந்து 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 அதற்கு எதிரான போராட்டங்களே நடத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் யாரும் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டாடக்கூடிய அந்த கனிமத்தை இங்கே கொண்டாடக்கூடாது உள்ளுக்கேன்னு சொல்லி போட்டு கப்பலையே மறிக்கிற அளவுக்கு விசைப்படகுகளும் நாட்டு படகுகளும் சேர்ந்த ஒரு முற்றுகை போராட்டத்தையே ஆண்டர் காலத்தில் நடத்தியதெல்லாம் நாம் நினைவுபடுத்தி பார்க்கணும். இதெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா இதுதான் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மகத்தான போராட்டம். அப்படி நடந்த ஸ்டெர்லைட்டில் 1.5 லட்சம் பேருக்கு மேலே கிட்டு நீதிமன்றம் போய் வாங்கிட்டு வந்த ஒரு அனுமதியை வைத்து கொண்டு நடத்திய கூட்டத்துக்கே வர்றாங்கன்னு சொன்னாங்க. கட்சி சார்பற்ற அரசியல் இதுதான், இளைஞருடைய எழுச்சி இதுதான் என்பதாக விஜய் முன்னிலையில் அவர்களுடைய இடத்தை கூட நான் சொன்னேன், சுட்டிக்காட்டேன். அந்த அளவுக்கு உள்ள ஒரு இடத்தில் தான் கட்சி சார்பற்ற அணிந்திருந்தவர்களை திட்டமிட்டு சுட்டார்களே. அதற்கு பின்னால் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி, சர்வதேச சதி இருக்கிறது. சர்வதேச சதினா என்ன? இந்த அனில் அகர்வால் வேதாந்தாவினுடைய முதலாளி லண்டனில் இருந்துட்டு போகிறாரு, அங்கே குடியுரிமை வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தவர்களுடன் தொடர்பில் இறங்கி
அதை வந்து கொண்டு வந்தார். லண்டனில் இருக்கின்ற, இங்கிலாந்திலே தலைநகர் லண்டனில் இருக்கின்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ற அந்த இடத்துல கூட இவர்கள் இருக்கக்கூடாதுன்னு போராடியது தான் அப்போ தொழிலாளர் கட்சி. போராடி அப்போ மேயராக இருந்தவங்க நுறுக்கிட்டாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து மிரட்டப்பட்டவர் வேண்டாம். அதற்கு பிறகு அங்குள்ள ஆளுங்கட்சியினுடைய ஆளாக இங்கே தமிழ்நாட்டில் அப்போ டெப்டி ஹை கமிஷனராக இருந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜோஷி, இந்த பாருங்க தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு 1000 கோடிக்கு மேலே பெரிய அளவுக்கு ஸ்டெர்லைட் மூலதனம் போட போகுதுன்னு பெருமையாக சொல்கிறாரு. ஒரு வாரம் கழித்து துபாய்க்கு நடக்கும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, லண்டனுடைய அரசாங்கம் நேரடியாக முன்கூட்டியே தயாரித்து தான் இது நடந்தது என்ற சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் கிரிமினல் லால சொல்லுவான் கோர்ட்டில். அதுபோல் அதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அன்னிலேருந்து நான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். இதில் அவர்களுடைய கான்ஸ்பிரசி இருக்குது. லண்டனில் இருந்து அவர்கள் எப்பொழுதுமே இங்கிலாந்து நாட்டுக்கு உளவுத்துறை அனுப்புவாங்க. இல்லாவிட்டால் குறிப்பாக முன்னோடியாக இருந்தவர்கள் அல்லது புரட்சிகரமாக தங்களுடைய முகத்தை காட்டி கொண்டிருந்தவர்கள் இவரெல்லாம் கரெக்டாக வசூடுவான். அது முழக்கம் போட்டவர்களையாக இளம்பிள்ளையானாலும் என்ன வாய்ப்புள்ள வந்து சொல்லுவான். திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதிதான். அப்பொழுது இங்கே இருந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் மாற்றப்பட்டார்களே, அவர்கள் யார் மூலம் கொண்டு வரப்பட்டார்கள், இதெல்லாம் ஆய்வு பண்ணப்படும். ஆனால் அந்த நேரத்தில் உடனடியாக ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ள நள்ளிரவில் வந்து அப்பொழுது கட்சி கூட தொடங்காத நடிகராக இருந்த விஜய் வெளியே தெரியக்கூடாது, பிரபலமாகக்கூடாது என்று பில்லியன் ரைடராக மோட்டர் பைக்கில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொன்னாரே, சாதாரண செய்தி அல்ல. அதை நாம் நினைவுபடுத்தி முதலமைச்சருக்கு இப்பொழுது நினைவுபடுத்துகிறோம். அதனால் நீங்கள் கரூரில் அறிவித்தது எப்படி சரியோ அதே போல இங்கும் கூட ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்பதை போராட்டி கொண்டிருப்பவர்கள் அனைவரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் வலிந்து செய்வீர்கள் என்று நம்புகிறோம். அவ்வளவு நம்பிக்கை இன்றைக்கு முதலமைச்சர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதேமாரி இவர் வந்து திமுக செய்ய மக்கள் விரோதெல்லாம் எடுத்துன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. சரி, பக்கத்தில் நெல்லையில் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனை, அது 99 கடைசியில் என்ன நடக்குது? அங்கும் கூட 17 பேர் வந்து வலிய நல்ல தெரியும் காவல்துறையினுடைய ஏற்பாட்டில் தான், மேலிருந்து வந்த வழிகாட்டலில் தான் தண்ணீரில் வந்து ஆட்கள் வந்து அடித்து கொள்ளப்பட்டார்கள் என்பதெல்லாம் தெரியும். அங்கும் கூட நினைவு சின்னம் அதே இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதையும் கூட அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்னு வைங்களேன். இது தூத்துக்குடியை பொறுத்தவரை, நாம் நெல்லையை பொறுத்தவரை என்ன, நெல்லை தூத்துக்குடியெல்லாம் வேற இல்லை, வெளியே உள்ளவங்களுக்கு வேறையா தெரியலாம். மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் தான். எல்லோரும் நாம் எல்லோரும் இருந்து வளர்ந்த இடம். அப்படி இருக்கும் பொழுது எதிர்பார்ப்பு இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில், அதுவும் காமராஜருடைய பிறந்தநாள் அன்று நீங்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறீர்களே, அதில் முத்தாய்ப்பாக செய்ய கேட்டுக்கிட்டு, அதே நேரத்தில் இந்த ஸ்டெர்லைட்டுக்காக விவசாய நிலத்தை எடுக்கவே கூடாதுன்னு சட்டம் இருக்கு, மீறி இருக்குங்க. நீ எடுத்த சரியா? ஐயா, அவர் நிலம் எடுத்த, இவர் நிலத்தை எடுத்த, இவர் நிலத்தை எடுத்தனா எல்லாருக்கும் நாங்கள் நட்டையீடு என்பது சமமாக கொடுத்தோம் என்பதுதானே வரலாறு. வேற ஏதாவது வரலாறு உண்டா? ஒரு பகுதிக்கு இவர் வீரவாண்டி வட்டத்தில் ஒரு பக்கம் வந்து அவர் என்ன கொடுப்பாரோ 80,000 கொடுப்பாங்களாம். ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து இன்னொரு இடத்துல 3 லட்சம் கொடுப்பாங்களாம். இன்னொரு இடத்துல மாற்றியா 5 லட்சம் அப்படி வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அரசாங்கம், இதற்கு பெயர் அந்த அதிகாரிகள், அரசாங்கம்னா எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் தீர்மானிக்கிறதுல அதிகாரிகள் பெரிய அளவுக்கு தப்பா தீர்மானிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றி கொடுத்தாங்க. ஆமா, அதனால மாற்றி கொடுக்கலாமா? ஆமா, நேரம் ஒரே நேரம். நிலத்தை எடுத்தது எப்போ என்பதுதான், கொடுப்பது நீங்க எப்போ கொடுக்கீங்களோ அப்பதான். அது மக்கள் காரணம் இல்லை, புரியுதுங்களா? நிலத்தை எடுத்தது ஒரே காரணத்துக்காக, ஸ்டெர்லைட் என்ற ஆலைக்காக, தனியார் ஆலைக்காக, இங்கிலாந்திலிருந்து வந்து இறங்கிய ஆலைக்காக, ஒரு இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ல வந்த ஆலைக்காக. ஆனால் வெவ்வேறு ஆண்டுகளில் வெவ்வேறு மாதிரி கொடுப்போம்னு சொன்னால் அப்பப்போ அதிகாரிகள் இருக்கும்போது அப்பப்போ தீர்மானிப்பாங்க, சும்மனாச்சும் கையெழுத்து போட்டுருவாங்க அமைச்சர்கள் என்று பொருளாக நமக்கு தெரியல. அதை ஒழுங்காக நிறந்து கொடுக்கணும் என்பது இந்த ஆட்சியாகும். இந்த ஆட்சி செய்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் வந்திருக்கீங்க. அதனால் செய்யணும், அல்லது நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க அவர்களுக்கு என்ற விஷயத்தையும் கூட வலியுறுத்தணும். அதை பற்றி இன்னும் நீங்கள் சொல்கிறீங்களா? குறிப்பாக சொல்லணும்னு 2 நிமிஷம் சொல்லுங்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்காக நிலம் கையகப்படுத்த தொடங்கிய ஆண்டு 1996.
96ஆம் ஆண்டு நிலம் எடுக்கும்போது ஒரே அரசாணையில் 1400 ஏக்கர் ஒரு கையகப்படுத்துதாங்க. அது அவங்களே தாசில்தாரே எங்களுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்திருக்காரு. ஒரே அரசாணையில் ஒரே நேரத்தில் கையகப்படுத்திய இடத்தை அவர்கள் நிர்வாக வசதிக்காக வேண்டி அலகு 1 அலகு 2ன்னு ஒரு 300 ஏக்கர் ஒரு 200 ஏக்கர் 500 ஏக்கர்னு அவர்கள் தேவைக்காக பத்திரப்பதிவு செய்கிறார்கள். இவர்களுக்கு 2008ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்யும் போது ஏக்கர் ஒன்றுக்கு 80,000 கொடுத்துருக்காங்க. 2010ஆம் ஆண்டு 6,50,000, 2015ஆம் ஆண்டு 15,50,000, 2018ஆம் ஆண்டு 18,35,000. அப்போ ஒரே நேரத்தில் ஒரே அரசாணையில் இடம் எடுத்து 96ல் ஒட்டுமொத்த இடத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பிரித்து பத்திரம் போடுறாங்க. அதுக்கு யார் காரணம்? 96லேருந்து அந்த லேண்டை இவங்க யாருமே பயன்படுத்தலை, யாருக்குமே அவங்க விடலை. அதனால ஒரே அரசாணையில் கையகப்படுத்திய இடத்திற்கு ஒரே சமச்சீரான இழப்பீடு தொகை வழங்கணும். அதே மாதிரி 1984ல் ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு பிறகு 2010ல் 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ 84ல் உள்ளவங்களுக்கு 3 லட்சம் கொடுத்துருக்கீங்க 2010ல். அப்போ 2008ல் எடுத்தவங்களுக்கு அந்த 3 லட்சம் கூட உங்களால் ஏன் கொடுக்க மனசு இல்லை? இந்த 2008ஆம் ஆண்டு இந்த நிலம் கையகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அவர்கள் ஆட்சியில் தான் இந்த தவறு நடந்திருக்கு. எனவே இப்போது நாம் எதிர்பார்ப்பது புதிதாக தமிழ்நாட்டிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் தளபதி விஜய் அவர்கள் இந்த ஆட்சியில் இந்த குறைகளை நிச்சயமாக சரி செய்து அனைவருக்கும் ஒரே நேரத்தில் கையகப்படுத்திய இடத்திற்கு ஒரே அரசாணையில் பயன்படுத்திய இடத்திற்கு ஒரே தவணையில் ஒரே நிதியாக எங்களுக்கு 18,35,000 ரூபாய் வழங்க வேண்டும். இதற்காக நாங்கள் சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. அதற்கு தமிழக அரசு இன்னும் பதில் தாக்கல் செய்யவில்லை. அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் இப்போது பதில் தாக்கல் செய்யும் போது எங்கள் மக்களுடைய நியாயத்தை ஏற்று எங்கள் குறைகளை சரி செய்து எங்களுக்கும் சமச்சீரான ஒரே இழப்பீடு தொகை வழங்க இந்த நேரத்தில் வேண்டுகிறேன். அதான் அது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, பரிந்துரை கடிதமே என்னன்னு சொல்லுங்க. நாங்கள் போராட்டங்கள் அறிவிச்சிங்க இது மாதிரி தொடர்ச்சியாக